நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நேற்றுக்கு வழக்கம் போல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட 340 ரியாஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணேன். அதே போல் இன்றைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறமா நேற்றுக்கு தான் நம்ம வந்து உபேர்லேருந்து அக்செப்டன்ஸ் ரேட்டிங்ஸ் பற்றி பேசணும். அதே போல் நேற்றுக்கு வந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. இதில் ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உபேர் பிளாட்டினம் கேட்டகரி டிரைவர். உபேர் பிளாட்டினம் கேட்டகரி டிரைவர். ஸோ எனக்கு வந்து உபேர் நிறைய பலன்கள் அந்த அந்த கேட்டகரியினால் எனக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது. உதாரணமாக ஸ்மார்ட் ஃபிட்டில் வந்து மாதந்தோறும் 70 ரியாஸ் மட்டுமே நான் வந்து பணம் செலுத்துகிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய டிபெண்டிங் 3 பேர் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களும் 70 ரூபா தான் செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமாக நான் அதிக பயணங்களை கேன்சல் செஞ்சேன். ஸோ அப்போ என்னோடய அக்செப்டன்ஸ் ரேட்டிங் வந்து குறைய ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட 45 வரைக்கும் வந்துடுச்சு இப்போது. ஸோ அவங்க உடனே ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பலன்களெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணுன்னா மறுபடியும் நீங்கள் பிளாட்டினம் மாறணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாதந்தோறும் 100 ரியாஸ் உங்களுக்கு பே பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நேற்றுக்கு தான் இதை பற்றி பேசணும். இது நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி திடீர்னு சட்டம் கொண்டு வருவாங்களான்னெல்லாம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து கண்டிப்பாக அவங்க நடைமுறைப்படுத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த ஒரு வாரத்தில் ரேட்டிங்ஸ் எனக்கு குறைஞ்ச உடனே எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. மறுபடியும் பழைய பிளாட்டினம் கேட்டகரிக்கு வரணும். அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் முதல் நீங்கள் பணம் வந்து அதிகமாக செலுத்தணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்னையிலேருந்து மறுபடியும் ரேட்டிங்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயணங்களை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை எப்படி இன்னும் பழைய நிலைமைக்கு நான் வர்றதுக்கு எப்படி ஒரு 10-15 நாள் ஆகும். எனக்கு நிறைய பயணங்கள் இந்த கடந்த 2 வாரமாக கேன்சல் செஞ்சுட்டே இருந்தேன். அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. வேல்யூ புரிதாக வேணும், நல்லா 30 ரியாஸ் 40 ரியாஸ் 50 ரியாஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கேன்சல் பண்ணேன். பட் அதெல்லாம் இப்போது மாட்டிக்கிச்சு. ஸோ இன்னும் வந்து நான் அந்த ரேட்டிங்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் பண்ணணும். ரேட்டிங்ஸ் அக்செப்ட் பண்ணி ஓட்டணும். அது ஒரு ட்ரிக்ஸு. அக்செப்டன்ஸு இந்த ரேட்டிங்ஸ் எப்படி அதிகப்படுத்துறதுங்கிறது ஒரு ட்ரிக்ஸு. அது எனக்கு தெரியும். நான் அதை பண்ணி ஒரு 15 நாளில் அக்செப்டன்ஸ் இந்த நார்மலாக நான் பிளாட்டினம் கேட்டகரிக்கு வந்துடுவேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணுறதுக்குள்ளே இந்த கேட்டகரிக்கு வந்தால் தான் நான் இந்த பழைய தொகையை 70 ரியாஸில் இந்த சலுகைகளை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நான் வந்து 100 ரியாஸ் வரைக்கும் பணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்னையிலேருந்து இந்த அக்செப்டன்ஸ் ரேட்டிங் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்க போகிறேன். தொடர்ந்து நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். மகிழ்ச்சியாக இருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நமஸ்தே நண்பர்களே.